இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 37வது அதிகாரம் 27வது வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம், தீமையை விட்டு விலகி நன்மையை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிற வேளையிலே தீமைக்கு தீமைதான் செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய அங்கே அவர்கள் தீமையை விட்டு விலகுகிற நோக்கமே இந்த நாட்களிலே இல்லை. அப்படியாக உலகத்திலே இன்றைக்கு காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தை நாங்கள் திரும்பி பார்க்கிற வேளையிலே உலகத்திலே எங்கு பார்த்தாலும் இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு எதிராக தீமையைத்தான் செய்து கொண்டே இருக்கிறார்களே ஒழிய அங்கே இந்த நாட்களிலே நன்மையை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்களிலே அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் வேத வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்கள் அங்கே நிலைத்திருக்க முடியாதபடி விழுந்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழிய பாதையில் என்றாலும் சரி, அல்லது உலக காரியங்களில் என்றாலும் சரி, இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களில் உலகம் இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் இந்த சங்கீத புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு அருமையான வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக நாங்கள் நன்மை செய்கிற வேளையிலேயே தேவன் நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இந்த நாட்களில் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலகத்திலே எங்கு பார்த்தாலும் தேசங்களுக்கு தேசம் கெடுதிகளையும் இந்த நாட்களில் தீமைகளையும் தான் செய்து கொண்டு வருகிறார்கள். குடும்பத்திலே பார்க்கிற வேளையிலே பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இப்படியாக இந்த நாட்களிலே தீமையான காரியங்களைத்தான் இந்த நாட்களிலே செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் நாங்கள் தீமையை விட்டு விலகுகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் இந்த நாட்களில் உண்டாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து தான் இங்கே சங்கீத புஸ்தகத்திலே இப்படியாக நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே தீமைக்கு நாங்கள் தீமை செய்யாதபடி அந்த தீமையை விட்டு இந்த நாட்களிலே விலகி தீமை செய்கிறவனுக்கு நாங்கள் நன்மை செய்கிற வேளையிலேயே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வருவார். இந்த ஒரு அருமையான இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அனுதினமும் இந்த நாட்களிலே கிரியைகளை நடப்பிக்குமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களிலே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவர் பிசாசின் பிடியில் இருக்கிற விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படியானால் ஆண்டவரே இந்த நாட்களிலே நன்மை செய்யும்படியாக இந்த நாட்களிலே நமக்கு ஒரு முன்மாதிரியான காரியங்களை இந்த நாட்களில் வைத்து சென்றிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, தீமையை விட்டு முதலாவது விலகுவதற்கு நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கால்களை, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நினைவுகள், எண்ணங்களை இந்த நாட்களிலே அங்கே தீமையினுடைய பகுதியிலிருந்து நாட்களை விலக்கி நாங்கள் அதற்கு பதிலாக நன்மையை நாங்கள் செய்து கொண்டு இருப்போமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையான காரியத்தை இந்த நாட்களை கட்டிடுவார். அவருக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக தேவன் அந்த கிருபையை தருவார். இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைய நாட்களில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதனாலே இன்றைக்கு நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமையை விட்டு விலகி நன்மையை இந்த நாட்களில் செய்யுங்கள். அப்பொழுது தேவனுடைய கரம் இந்த நாட்களில் உங்களுடைய கூட இருந்து, உங்களுடைய குடும்பத்திலே கூட இருந்து, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இந்த நாட்களை காத்து உங்களை இந்த நாட்களை நிலைத்திருக்கும்படியாக செய்கிறதை இந்த வாக்குத்தத்தினூடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நன்மை செய்து நிலைத்து கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை, கனமும், துதியும், புகழும் உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.